அகிலம் அரியலூர் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் தமிழ்நாடு பார்வை குறைபாடு மாற்றுத்திறனாளி மற்றும் பார்வையற்றோர்கான கிரிக்கெட் விளையாட்டு சங்கம் மூலமாக நடத்தப்படும் மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டிக்கு பங்கு பெறுவதற்காக திருச்சி மற்றும் பல மாவட்டங்களில் இருந்து கிரிக்கெட் வீரர்கள் நம் அரியலூர் ஆர்சி நிர்மலா பள்ளிக்கு வருகை புரிந்தனர். நம் அகிலம் மாணவர்களின் பெற்றோர்களின் உதவியோடு வீரர்களுக்கு சிற்றுண்டி வழங்கி பின் போட்டிக்கான சீருடையையும் வழங்கி மகிழ்ந்தார்கள். ஆர்சி நிர்மலா பள்ளி தலைமை ஆசிரியர் வீரர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக வாழ்த்தி மகிழ்ந்தார். பின் இப்பயிற்சி போட்டியை டாஸ் போட்டு துவங்கி வைத்தார். வணக்கம். இந்த மாதிரி நாங்கள் திருச்சியிலேருந்து பார்வையற்றோர் கிரிக்கெட்டை விளையாடுவதற்காக இங்கே வந்திருக்கிறோம் அரியலூருக்கு. ஸோ இங்கே வந்து நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறதுனால எங்களுக்கு நிறையா உதவி பண்ணிகிட்டு இருக்க இந்த அகிலம் ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் நிறையா உதவிகள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ஸோ அதனால் இந்த உதவி எங்களுக்கு கொடுத்துருக்கனால இங்கே நாங்கள் வந்திருக்கிறதுனால எங்களுக்கு கிரிக்கெட்டுக்கான கிரவுண்டு, ஜெர்சி, காலை உணவு எல்லாமே எங்களுக்கு இந்த ஸ்டேஷன்லேருந்து வாகனத்திலே கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மென்மேலும் அவங்க நம்ம வழி நடத்துறதுக்கு நம்மளுக்கும் உறுதுணை புரிந்து நம்மளும் இந்த பார்வையற்ற கிரிக்கெட் B1, B2, B3 போன்ற பிரிவின் அடிப்படையில் விளாட்றோம். ஸோ B1 கேட்டகரி அதில் சவுண்டின் அடிப்படையிலும், B2, B3 கொஞ்சம் கண்ணு தெரிஞ்சவங்க அவங்க கிட்டக்க பால் வச்சு விளாட்றதை பற்றி அதை சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம எல்லாமே கிரிக்கெட் விளாட்றதுனால நம்மளுக்கு நிறைய உதவி பண்ணுற இந்த அகிலம் மூலமாகவும் அதே மாதிரி அந்த சோபனா மேடம் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறோம். ரொம்ப நன்றி. 4-5 வருடங்களாக விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம் திருச்சியில். ஸோ நிறையா நாங்கள் டோர்னமெண்ட்லலாம் கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம்லாம் விளாண்டுட்டு அங்கங்கே வின் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி இந்த வருஷமும் வின் பண்ணுறதுக்கு இவங்க ட்ரஸ்ட் மூலமாகவும் நம்மளுக்கு உதவிகள் நீட்டுறாங்க. நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லோரும் ஒத்துழைப்பு தருவோம். தேங்க்யூ. அதுவும் வந்து எங்களுக்கு வந்து பொதுவாகவே நாங்கள் பார்வையற்றவர்கள்னாலே நம்மளுக்கு வந்து ஏதாவது நம்ம விளையாட்டு விளையாடணும், இல்லை ஏதாவது நம்மளுக்கு ஒரு எதிர்காலத்தில் நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு கிரிக்கெட் பிளேயராக இல்லை கபடி பிளேயராக ஏதாவது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கும். ஸோ அது மாதிரி எங்கள் எல்லாருக்கும் பார்வையற்றவர்கள் விளையாடுறதுக்கு ஒரு கிரிக்கெட் வந்து ஒரு உந்து சக்தியாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு பிளேயராக வரணும்னு கூட எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் தான். ஸோ அதனால அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. சார் வணக்கம். நாங்கள் வந்து அதாவது ஒரு 13 வருஷமாக கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கோம். எல்லா பிளேயரும் கிட்டத்தட்ட B1, B2, B3 3 கேட்டகரி இருக்குது. B1னா டோட்டலி பிளைண்டு, சுத்தமாக பார்வை தெரியாது. B2னா ஒரு 30 மீட்டர் வரைக்கும் பார்வை தெரியும். B3னா ஒரு 60 மீட்டர் வரைக்கும் பார்வை தெரியும். எங்கள் வந்து சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டை வச்சு தான் கண்ணை கட்டிக்கிட்டு விளையாடுவாங்க. இப்போ B1 கேட்டகரினா கண்ணை கட்டிட்டு விளையாடுவாங்க. அவங்க ஒரு ரன் அடித்தா டபுள், 6 அடித்தா 12, 4 அடித்தா 8 அந்த மாதிரி. அவங்க அடிச்சுட்டு அவங்களால ஓட முடியாது. அவங்களுக்கு வந்து நம்ம பைரனர் நிற்போம். அவங்க அடிப்பாங்க, நம்ம ஓடுவோம். பார்சலி பிளைண்ட் அது மாதிரி 7 பேர் இருப்பாங்க. அவங்க தான் மற்றபடி வந்து கேட்ச் பிடிக்கிறது எல்லாமே அவங்க மட்டும்தான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. B1 மொத்தமாக 20 ஓவர் மேட்ச்சில் நடக்குதுன்னா B1 கேட்டகரி கண்டிப்பாக 8 ஓவர் போட்டாகணும். மீது மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் சேர்ந்து 12 ஓவர் போடணும். இதான் எங்கள் கிரிக்கெட் ரூல்ஸு. நார்மலாக ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் ஒன்று வைப்பாங்க. அது டிஸ்ட்ரிக்ட் சார்பாக விளாண்டு ஸ்டேட் லெவலில் செலக்ட் ஆகி நேஷனல் லெவல் போவோம். அது நம்ம டிஸ்ட்ரிக்ட் சார்பாக நல்லா விளாண்டு தான் ஸ்டேட் லெவலில் செலக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு 400 பேர் இருப்பாங்க. 400 பேர்லேருந்து 45 பேர் மட்டும் இருப்பாங்க. அந்த 45 செலக்ட் ஆகி திருப்பி 20 செலக்ட் ஆகி திருப்பி 15 பேர் செலக்ட் ஆனால் தமிழ்நாடு டீம். அந்த 15 பேர்த்துல நல்லா விளாண்டா அடுத்து நேஷனல், அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல், அப்போ தான் இந்தியா டீம் போக முடியும். அதுக்கப்புறம் இந்தியா டீம் போனால் ஒரு கவர்மெண்ட் ஜாப் அது மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கும். இதுக்காக தான் நாங்கள் கிரிக்கெட் விளாட்றோம். இதான் லைஃப்னு நினச்சி விளாட்றோம். அரியலூர் எழுத்தாளர் சோபனா பன்னீர்செல்வம், அகிலம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனராக இருக்கேன். இன்னைக்கு திருச்சி தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியத்திலிருந்து வந்திருக்காங்க. அவங்க அரை பார்வை திறன் கொண்ட மாற்றுத்திறனாளிகள். அவங்க 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட ஒரு உதவி கேட்டிருந்தாங்க. அம்மா, நாங்கள் மாநில லெவலில் கிரிக்கெட்டில் தேர்வாயிருக்கோம், எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னாங்க. சரிங்கப்பா, நம்ம ட்ரஸ்ட் சார்பாக என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அகிலம் யோகா கலை மாணவர்களோட பெற்றோர்கள் இருக்காங்க, என்னோட தோழிகள் இருக்காங்க. அவங்கக்கிட்டையும் நாங்களும் எங்கள் அமைப்பு சார்பாக உங்களுக்கு உதவி பண்ணுறோம், என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்டோம். எங்களுக்கு ஜெர்சி வேணும், எங்களுக்கு சீருடை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எத்தனை பேர் அப்படின்னு கேட்டோம். 18 பேர் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் ஜெர்சிக்கு நாங்கள்
தொகை கொடுக்குறோம். எவ்வளோ வேணா அது மீதி எல்லாம் எவ்வளோ லிஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்லிடுங்க, அந்த தொகையை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னும். சரிங்கம்மா அப்படின்னு நாங்களே அளவெல்லாம் கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. சரி நீங்கள் அளவு கொடுத்துருங்க, நான் தொகையை கொடுத்துட்றேன்னு எங்களால் முடிஞ்சதை அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டோம். இன்னைக்கு அரியலூரில் இன்னைக்கு 20ஆம் தேதி அரியலூர் ஆர்சி நிர்மலா பள்ளியில் இன்னைக்கு எல்லாருமே அந்த கிரிக்கெட் பிளேயர் எல்லாருமே வந்திருக்காங்க. அகிலம் அமைப்பு ஸ்டூடெண்ட்டும் வந்திருக்காங்க, பெற்றோர்களும் வந்திருக்காங்க. காலை உணவு கொடுத்தாங்க அவங்களுக்கு, மதிய உணவும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். இடையில தேநீரும். அவங்க சோர்வு இல்லாமல் விளையாடணும். விளையாட்டு வீரர்களை ஆரோக்கியமாக இருக்கிறவங்க விளையாடுறதுக்கும் பார்வை திறன் கொண்டவங்க விளையாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நாம் எல்லாம் கிரிக்கெட்டு தூக்கி போட்டு விளையாடுவோம். அவங்க வந்து பால் ரஸ் வச்சுட்டு ஹியரிங்ஸ் காது செவி வழி திறனில் தான் அடித்து தான் விளையாடுவாங்க. தூக்கிய பாலை போடாமல் உருட்டி ஊட்டி தான் விளையாடுவாங்க. இது எனக்குமே எனக்கு 53 வயசு. இந்த வயசுக்குமே நான் இது மாதிரி கேள்விப்பட்டதில்லை. இதான் முறை. அதில் கடவுளும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்படி அரை பார்வை திறன் கொண்டவங்க அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு நாள் உத்வேகம். நம்ம கரகோஷம் அவங்களோட திறமையை கரகோஷம் பண்ணி அவங்கள வெளில கொண்டு வர்றதுக்கு கடவுள் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதனால் கடவுளுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா முடியாதவங்களுக்கு நாம் செய்யறதுக்கு நாமெல்லாம் கடவுள் பார்த்து தான் நம்மளை தேர்வு பண்ணுவார். இன்னைய பணி நீ செஞ்சால் தகுதியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. என்னோட நண்பர்கள், என்னோட ஃப்ரெண்ட்ஸு, பேரண்ட்டு எல்லாரோட சப்போர்ட்டில் தான் நாங்கள் அகிலம் அமைப்பை கொண்டு போகிறோம். நாங்களே இந்த வயசுக்கு இங்கே இருக்கிற மக்களோட ஒத்துழைப்போடு எங்களால் இவ்வளோ உதவி செய்ய முடியுதுன்னா இன்னும் நிறைய திறமைசாலிகள்லாம் இருக்காங்க. வெளியில் கொண்டுட்டு வந்தோன்னா வெறும் படிப்பு மட்டும் எல்லாரோட வாழ்க்கையில் முன்னு கொண்டு வந்துடாது. என்னென்ன திறமைகள் அவங்க வசதிக்கும் அவங்க உடல் திறனுக்கு என்ன முடியுதோ அந்த கலைத்திறனை கொண்டு வரணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். அகிலம் அமைப்பின் உள்நோக்கம் அடுத்த தலைமுறையினருக்கு முன்மாதிரியாக நாம் கொடுத்து உதவும் எண்ணமும், இயலாதவருக்கு இயன்றதை கொடுக்கும் குணமும் செய்தியாக இல்லாமல் அவர்கள் அனைவருக்கும் அந்த களத்தை ஏற்படுத்தி அந்த கொள்கையின் ருசியை கொடுக்கும் செயலை பெற்றோர் மற்றும் பொதுமக்களுடன் நாங்கள் பயணிக்கிறோம். நம் அகிலம் மாணவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்ட சிலம்ப கலையை வீரர்கள் முன்பு அரங்கேற்றம் செய்து அவர்களை உற்சாகப்படுத்தினர். இன்னைக்கு வந்த பிளேயர்ல 18 பேர்ல 6 பேரு சுத்தமா பார்வை இல்லாதவங்க வந்திருக்காங்க. மீதி பேரு பர்சன்டேஜ் வித்தியாசத்துல இருக்காங்க. அரை பார்வை திறன், முக்கால்வாசி இந்த மாதிரி தான் இருக்காங்க. அப்ப அவங்களால விளையாட முடியும். அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கும்போது நாம நல்ல ஆரோக்கியமா உடல் ஆரோக்கியமா இருக்கிற நாம ஏதாவது குறைதான் நம்மள சொல்லிக்கிறோமே தவிர முடியல, வேலை கிடைக்கல, படிக்க முடியல, செய்ய முடியலன்னு தான் நாம சொல்றோம். ஆனா வெளி உலகத்தையே பார்க்க முடியாத அவங்களுக்கு கடவுள் இப்படி ஒரு சக்தி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நாமெல்லாம் அவங்கள கைத்தட்டி இன்னைக்கு வரவேற்று அவங்க விளையாடுறதுல மாநில லெவலில் ஜெயிச்சாங்கன்னா அவங்கள அனைவருக்கும் அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுறதா சொன்னாங்க. வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் இன்னைக்கு ஒரு நாள் கொடுக்குற உதவி அவங்களுக்கு நம்பிக்கை வரும். நமக்கும் ஸ்பான்சர் பண்ண அரியலூர் மாவட்டத்தில் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அவங்க விளையாண்டுட்டு வரணும். நாங்கள் இத்தனை பேருமே வேண்டிப்போம். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அரசாங்கம் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அப்போ நாம ஒரு நாள் உதவி பண்றதே அவங்களுக்கு இவ்வளோ நம்பிக்கை இருக்குதுன்னா அவங்க வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பங்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்னும் நிறைய திறமைசாலிகளை வெளியில கொண்டு வரலாம். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து இத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் இயற்கைக்கும் அனைவருக்கும் என்னோட பிள்ளை ஹரிபிரசாத் அவங்களோட சப்போர்ட்ல, பெற்றோர்கள் சப்போர்ட்ல இன்னைய நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்து முடியணும். வாய்ப்பு கொடுத்த இயற்கைக்கும் இறையாற்றலுக்கும் ரொம்ப நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். பொதுமக்களாகிய உங்களுக்கும் நம் அகிலம் அமைப்புடன் இணைந்து பயணிக்க விருப்பமுள்ளவர்கள் மற்றும் உதவும் மனப்பான்மை உள்ளவர்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய முன் வாருங்கள். நன்றி, வணக்கம்.